ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் கடவுள் அருளால் நல்லா இருக்கோம். வாங்க இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு எப்பயுமே நம்ம கோலம் போட்டுட்டு சாமி கும்பிட்றது எல்லாமே லிங்க் பண்ணி கொண்டு வந்துட்டு சமையல் வந்து காமிச்சிருப்பேன். இன்றைக்கி வந்து அந்த மாதிரி எதுவுமே போகாமல் டைரெக்டாக நம்ம வந்து சமையல் செய்கிறதுக்கு போயிடலாம். இன்றைக்கி வந்து நான் எந்த காய் வச்சு சமையல் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து கோவக்காய் வந்து வாங்கியிருந்தேன். அதான் வந்துட்டு சரி எப்போயுமே பொரியல் தான் பண்ணிகிட்டே இருப்பேனா, இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். எதுவும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை இது வரைக்கும். இருந்தாலும் சரி நம்மளாக ஒன்று ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சுருக்கீங்களா? எப்படி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ரவுண்டாக கட் பண்ணாமல் இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது மாதிரி வந்து அப்படியே ரெண்டாகவே வந்து கட் பண்ணிக்கிட்டேன் நீளவாக்கில். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக வதக்கிட்டேன். லைட்டாக அந்த கலர்லாம் மாறுற அளவுக்கு இந்த மாதிரி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி முடிச்சுட்டு தனியாக வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் திருப்பி அதே எண்ணெய் கடாயில் வந்து அந்த எண்ணெயிலேயே வந்து தாளித்து விட்டுட்டு நம்ம குழம்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். உண்மையிலேயே கத்திரிக்காய் குழம்பு, வெண்டைக்காய் குழம்பு இதெல்லாம் நம்ம செய்வோம்ல, அதே ஸ்டைல் தான். ஆனால் வந்து டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. கசப்புத்தன்மையும் இல்லை, விழுவிழுப்புத்தன்மை எதுவுமே இல்லை. அந்த காயுமே வந்து நம்ம எடுத்து கடிச்சிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அதே எண்ணெயிலே வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அன்றைக்கி இந்த குழம்பு செஞ்சுருந்தது வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு. உண்மையிலேயே வந்து கொஞ்சம் கூட மீதமே இல்லை. எல்லாருமே ஃபுல்லாக வந்து 2 டைம் வச்சு சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு சில டைம் பசங்களுக்கு தோசை ஊற்றியும் அந்த குழம்பு கொடுத்துருந்தேன். அப்புறம் சாதத்துக்குமே வந்து ஊற்றி சாப்பிட்ருந்தோம். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் அன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன். அது போட்டு இப்போ நம்ம பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி. தக்காளி வந்து கொஞ்சம் அன்றைக்கி அதிகமாக தான் போட்டிருந்தேன். புளி வந்து லைட்டாக தான் ஊற்ற போகிறேன். அதனால் வந்துட்டு தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு தக்காளி மட்டும் நிறையா கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா தோல் வந்து வதங்கி வர அளவுக்கு நம்ம வந்து மூடி வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். உப்புமே வந்து அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும். சிம்லேயே வச்சுட்டு மூடி போட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு வேக விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வரமிளகாத்தூள் காரத்துக்கு தக்கன பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரும் கிடைக்கும், காரத்துக்கும் லைட்டாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டுட்டேன். அப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையுமே லைட்டாக அப்படியே எண்ணெயில் வேணால் வதக்கிக்கலாம். இல்லைன்னா டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டு குழம்பு வந்து நம்ம எப்பயும் போல் கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக விடணும். அதுக்கப்புறம் வந்து புளி கரைசலும் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம வந்து நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுக்கலாம். ஃபைனலாக வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க காயை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் புளி கரைசல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்ல குழம்பு வந்து கொதிச்சுட்டு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கோவக்காயை சேர்த்துட்டு மீன் குழம்பு மாதிரி தான். நல்ல குழம்பு ரெடியானதுக்கப்புறம் மீன் சேர்ப்போம்ல, அதே மாதிரி இந்த டைமில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மேலே எண்ணெய் தெளிஞ்சு வரும்ல, அந்த மாதிரி டைமில் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிரும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. அதுபோல் நம்மளுக்கு கோவக்காயுமே ரொம்ப ஹெல்த்து, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.